அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஃபாயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அம்சிலத்து உதாரணங்கள். துவார உஸ்பூரு சிட்டுக்குருவி பறந்தது. ஜரல் ஹிசானு குதிரை ஜரா ஓடியது. லாயிப விளையாடினான். வலது சிறுவன் விளையாடினான். யஊமு நீந்துகிறது. சமக்கு மீன் நீந்துகிறது. எல்சவு கடிக்கிறது. பவுலு கொசு கடிக்கிறது. தஅகுலு சாப்பிடுகிறாள். பின்து சிறுமி சாப்பிடுகிறாள். அல் பாசு ஆய்வு. அல் அம்சிலத்து சாபிகத்து முந்திய உதாரணங்கள். குல்லுகாவை அனைத்துமே ஜும்மலுன் ஜிம்லாவாக இருக்கிறது. முந்திய உதாரணங்கள் அவை அனைத்துமே எப்படி இருக்குது? ஜும்லாவாக இருக்குது. குல்லு ஜும்லத்தின் ஒவ்வொரு ஜும்லா மின்ஹா இதிலுள்ள ஒவ்வொரு ஜும்லாவுமே கவ்வனு இருக்கிறது. மின் ஃபேலின் வை இஸ்மின் ஒரு ஃபேல் ஒரு இஸ்மின் என்றும் இருக்கிறது. அப்படி தானே இருக்குது. இது ஒரு ஃபேல், இது ஒரு இஸ்மு. வைதா பாஹத்னா நாம் ஆய்வு செய்தால். அம்சிலத்தி சலாசத்தி மூன்று உதாரணங்களில் நாம் ஆய்வு செய்தால். ஊலா ஏன்னா அம்சிலத்தில் ஊலா ஆரம்ப மூன்று உதாரணங்களில் நாம் ஆய்வு செய்தால். இதை மட்டும் சரிங்களா? நரா நாம் பார்ப்போம். அன்னல்லதி துவார ஹோல் உஸ்பூரு நிச்சயம். அதாவது ஆரம்ப மூன்று உதாரணங்கள் நாம் ஆய்வு செய்தால். நரா நாம் பார்ப்போம் நிச்சயமாக. அல்லது எப்படிப்பட்டதென்றால் துவார பறந்தது. ஹுவ அதுவாகிறது. உஸ்பூரு சிட்டுக்குருவி என்று நாம் பார்ப்போம். வல்லதின் எப்படிப்பட்டதென்றால் ஜரல் ஹிசான் ஜரா ஹோல் ஹிசானு ஓடியது எப்படிப்பட்டதென்றால் ஹுவ அதுவாகிறது. ஹிசானுவாக இருக்கும். வல்லதி லாயிப லாயிப என்பது எப்படிப்பட்டதென்றால் அதாவது விளையாடினான் எப்படிப்பட்டதென்றால் ஹுவ விளையாடினவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹுவ அதுவாகிறது. அல் வலது வலது என்று இருக்கும். ஃபயக்கூனு எனவே இருக்கும். உஸ்பூரு சிட்டுக்குருவி என்பது இருக்கும். இல்லை உஸ்பூரு என்பது இருக்கும். ஹுவ அதுவாகிறது. அல்லது எப்படிப்பட்டதென்றால் அது எப்படிப்பட்டதென்றால் சிட்டுக்குருவி இருக்கும். அது எப்படிப்பட்டதென்றால் ஃபயல தொயரான பறத்தலை செய்ததே அப்படிப்பட்டதாக இருக்கும். சிட்டுக்குருவி இருக்கும். அது எப்படிப்பட்டதென்றால் பறத்தலை செய்ததே அப்படியா இருக்கும். இல்லை இப்படி சொல்லிக்கலாம். உஸ்பூரி இருக்கும். அது பறத்தலை செய்ததே அப்படிப்பட்டதாக இருக்கும். வல் ஹிசானு ஹுவல்லதி ஃபாயலல் ஜர் இன்னும் குதிரை ஆகிறது. அது ஓடியதை செய்ததே அப்படிப்பட்டதாக இருக்கும். வல் வலது ஹுவல்லதி ஃபாயல லாயிபி ஏன்னா ஃபாயல லாயிபன்னு போட்டுக்கோங்க. ஜரியன் கொடுத்ததுனால இது லாயிப மஃபூலாவே கொடுத்துருங்க. ஏன்னா விளையாடுதலை செய்தானே அப்படிப்பட்டவனாய் இருக்கும். வலது என்பது விளையாடுதலை செய்தானே அப்படிப்பட்டவனாய் இருக்கும். வலி தாலிக்க இதற்காகத்தான் சம்மா பெயர் சொல்லப்படும். குல்லு வாஹிதின் ஒவ்வொன்றுக்கும் பெயர் சொல்லப்படும். மின் ஹாதிகில் அஸ்மாயி சலாசத்தி இந்த மூன்றிலிருந்தும் இந்த மூன்று இஸ்முகளிலிருந்தும் ஒவ்வொன்றுக்கும் பெயர் சொல்லப்படும். ஏன்னா ஆரம்பம் மூணு தானே பார்க்க சொன்னாங்க. அதுக்கு தான் இங்கே இதுவும் கொடுத்துருக்காங்க. விளக்கத்தையும் கொடுத்து இந்த மூன்றுக்கும் பெயர் சொல்லப்படும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மூன்று இஸ்முகளுக்கும் இந்த மூன்று இஸ்முகளுக்கும் பெயர் சொல்லப்படும். என்ன இந்த மூன்று இஸ்முகளிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் பெயர் சொல்லப்படும். ஃபாயில் என்று இதற்காகத்தான் இந்த மூன்று இஸ்முகளிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் பெயர் சொல்லப்படும். கதா இன்னும் இவ்வாறே யுகாலு கூறப்படும். ஃபி பக்தியத்தி அம்சிலத்தி மிச்சமுள்ள உதாரணங்களிலிருந்து இவ்வாறே கூறப்படும். வைதா நலர்னா நாம் பார்த்தால். இலா குல்லி இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மின் பக்கம் நாம் பார்த்தால். ஃபி அம்சிலத்தி சாபிகத்தி முந்திய உதாரணங்களில் ஒவ்வொரு இஸ்மின் பக்கம் நாம் பார்த்தால். வஜ்ஜது நாஹோ அதனை நாம் பெற்றுக்கொள்ளும். மஸ்பூக்கன் முந்தப்பட்டதாக அதனை நாம் பெற்றுக்கொள்வோம். பி ஃபைலின் ஃபைலை கொண்டு முந்தப்பட்டதாக அதனை நாம் பெற்றுக்கொள்வோம். வஜ்ஜதுனா இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளும். ஆஹிரகு அதனுடைய கடைசி மர்ஃபன் ரஃபவு செய்யப்பட்ட நிலையில் பெற்றுக்கொள்வோம். அப்படிதானே இருக்குது. ஃபேலை கொண்டு முந்தப்பட்டதாக இருக்குது. இந்த இஸ்மு எப்படி இருக்குது? ஹிசா உஸ்பூரு ஹிசானு வலது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஃபேலை கொண்டு முந்தி இருக்குது.
அதனுடைய கடைசி ரஃபவு செய்யப்பட்ட ஒரு இஸ்மு இருக்குது. அல் ஃபாயிலு, ஃபாயில் என்பது இஸ்முன் மர்ஃபூன், ரஃபவு செய்யப்பட்ட இஸ்மாக இருக்கும். கத்தமகு, அதனை முந்தும். ஃபாயிலுன், ஃபால் அதனை முந்தும். தல்ல, அறிவிக்கும். அலல்லதி, அப்படிப்பட்டதின் மீது அறிவிக்கும். ஃபாயிலல் ஃபாயில, செயலை செய்தானே அப்படிப்பட்டவன் மீது அறிவிக்கும். என்ன இதில் ஒரு தடவை தமிழில் மட்டும் பார்த்துக்கிடுவோன்னா, முந்தைய உதாரணங்களில் ஒவ்வொரு ஜும்லாவும் இன்னும் இதிலுள்ள ஒவ்வொரு ஜும்லாவும் ஃபால் இஸ்மின் என்றும் இருக்கும். ஆரம்ப 3 உதாரணங்களை நம்ம ஆய்வு செய்தால் நாம் பார்ப்போம். நிச்சயமாக பறந்தது எப்படிப்பட்டது என்றால் அது உஸ்பூர் என்று நாம் பார்ப்போம். ஏன்னா இன்னும் ஜரா எப்படிப்பட்டது என்றால் அது ஓடியது என்று நாம் பார்ப்போம். வல்லதி லாயிப, லாயிப எப்படிப்பட்டவன் என்றால் அதுவா அவனாகிறவன் வலது என்று நாம் பார்ப்போம். எனவே உஸ்பூரு இருக்கும், பறத்தலை செய்ததே அப்படிப்பட்டதன் மீது இருக்கும். ஹிசான் என்பது இருக்கும், அதுவாகிறது. ஓடியதை செய்ததே அப்படிப்பட்டதாக இருக்கும். வலது என்பவன் விளையாடுதலை செய்தானே அப்படிப்பட்டவனாய் இருக்கும். இதற்காகத்தான் இந்த 3 இஸ்மன் என்று ஒவ்வொன்றுக்கு பெயர் சொல்லப்படும் ஃபாயில் என்று. இவ்வாறே மிச்சமுள்ள உதாரணங்களில் கூறப்படும். ஏன்னா ஒவ்வொரு இஸ்மின் பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முந்தைய உதாரணங்களிலிருந்து ஒரு இஸ்மின் பக்கம் நம்ம பார்த்தால் ஃபேலை கொண்டு முந்தப்பட்டதாக அதில் நாம் பெற்றுக்கொள்வோம். அதனுடைய கடைசி ரஃபவ் செய்யப்பட்ட நிலையில் நாம் பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? தம்ரீனாத்துன் பயிற்சிகள். இஸ்தஹரிஜி, வெளியாக்கு. ஃபாயிலை வெளியாக்கு. மின்கொல்லி ஜும்லத்தின், ஒவ்வொரு ஜும்லாவிலிருந்து ஃபாயிலை நீ வெளியாக்கு. மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவினின்று ஃபாயிலை நீ வெளியாக்கு. சாஹதீகு, சேவல் குவியது. ஏன்னா இப்போ இது ஃபாயில், இது ஃபாயில். ஃபாயிலை வெளியாக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தீக் ஃபாயில். ஏன்னா இஸ்தஹர்ஜி ஃபாயிலை மென்குலி ஜும்லத்தின் ஜுமலில் ஆத்தியத்தின்டா தீக்கு, இந்த மற்ற இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். அந்த இஸ்முகளை நீங்கள் கொண்டு வரணும், அவ்வளோதான். இல்லை இதுக்கு கீழே ஃபாயில் 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 அந்த மாதிரி கொண்டு வந்தால் போதும். வக்கஃப சவுரு, காளை மாடு நின்றது. பக்கா திஃப்லு, குழந்தை அழுதது. ஜாஅ தொபீபு, டாக்டர் வந்தார். லஐபல் அவுலாது, சிறுவர்கள் விளையாடினார்கள். லதிஅ சஅபானு, பாம்பு கொத்தியது இல்லை கவ்வியது. என்ன மலைப்பாம்பு கொத்தாதுலா, அதனால். இஸ்தகலல் ஆமிலு, வேலைக்காரன் வேலை செய்தான். ஜரஅ ஃபல்லாஹு, விவசாயம் செய்தான். ஹலர காயிபு, வராதவன் வந்தான். அப்போது இதில் ஒரு செயலை யார் செய்தானோ அவன்தான் ஃபாயில். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஃபாயிலான இஸ்மு எப்படி இருக்கும்? ரஃபவ் செய்யப்பட்டு இருக்கும். இப்போ கூவியது எது? சேவல். அப்போ சேவல் தான் ஃபாயிலு. நின்றது எது? காளை மாடு. அப்போ அதுதான் ஃபாயிலு. அழுதது எது? குழந்தை. அப்போ அதுதான் ஃபாயிலு. இந்த மாதிரி ஒரு செயலை எது யார் செஞ்சாங்களோ அவங்க தான் ஃபாயில். அந்த ஃபாயில் என்ன அடையாளத்தின் மீது இருக்கும்? ரஃபவின் மீது இருக்கும். சரிங்களா? லாய் ஃபாயிலன், ஃபாயிலை வை. லிக்குள்ளி ஃபாயிலின், ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஃபாயிலை வை. மின்னல் அஃபாயிலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஃபைல்களிலிருந்து ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஃபாயிலை வைக்கணுமா. நபக, குறைத்தது எது? கல்பு, அடி போடணும்னா. எலுகக்கு, சிரிக்கிறது எது? இந்த அவுலாது, சிறுவர்கள், அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி முன்னாடி உள்ளதை பார்த்து பார்த்து நிரப்புங்க. எபுக்கா, அழுகிறது. யார் அழுகிறா? குழந்தைன்னு போட்டுக்கலாம். நத்தக, முட்டியது. எஸ்ரபு, குடிக்கிறான். அத்தச, இல்லை குடிக்கிறதுன்னு போட்டால் ஆடு மாடு போட்டா இல்லை வலது போடணும். அத்தச, தும்மினான். சாஃபர, பயணம் செய்தான். எர்கபு, பயணிக்கிறான். லாள் அஸ்மால் ஆத்தியத்தை, பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு வை. என்ன? ஜும்லாவை, ஜும்லாவிலே பின்வரக்கூடிய இஸ்முகளை வைக்கணுமா, ஒரு ஜும்லாவாக்கணும். பிஹைசு, விதத்தை கொண்டு. எக்குனு, இருக்கின்ற விதத்தை கொண்டு. குல்லு வாக்கிதின், ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய விதத்தை கொண்டு. மின்கா ஃபாயிலன், இதிலிருந்து ஒவ்வொன்றும், இதில் உள்ள ஒவ்வொன்றும் ஃபாயிலாக இருக்கக்கூடிய விதத்தில் ஜும்லாவிலே பின்வரக்கூடிய இஸ்முகளை வைக்கணுமா. தில்மீது, மாணவன். ஜாஅ தில்மீது, மாணவன் வந்தான். சாயிலபு, குள்ளநரி
ஓடியது ஜரா, இல்லை வக்கஃப நின்றது, இந்த மாதிரி போடணும். அர் ரஜலு மனிதன், சஃபீனத்துன் கப்பல், நம்லு எறும்பு, நகலத்துன் பெரித்த மரம், ஹாத்திமு வேலையாள், ஜுந்து படை. கவ்வின் மினல் களிமாத்தில் ஆத்தியத்து பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து ஆக்கு. ஜும்லன் ஜும்லாவாக, அல்லஃபத்துன் கோர்வை செய்யக்கூடிய ஜும்லாவாக பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து ஆக்கு. மின் ஃபேலின் ஓ ஃபாயிலின், ஃபேலின் என்றும் இன்னும் ஃபாயிலின் என்றும். முலாஇமின் தோதுவாக, லகு அதற்கு, இல்லை அதற்கு தோதுவான, ஃபேல் என்றும் இன்னும் ஃபாயில் என்றும் கோர்வை செய்யக்கூடிய ஜும்லாவாக பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து ஆக்கு. இப்போ ஃபேல், இதெல்லாம் ஃபேலு, அப்படி தானே? இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபேலு. இப்போ அலிஃப்லாமை கொண்டு வந்துச்சுன்னா இஸ்மு. ஃபேலில் என்ன வராது? அலிஃப்லாம் என்பது வராது. ஃபேலில் என்ன வராது? அலிஃப்லாமும் வராது, தன்வீனும் வராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா அலிஃப்லாம் வந்துட்டாலே அது என்னதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும், அது ஒரு இஸ்முண்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இந்த யவுமு அப்படிங்கிறதுக்கு வந்து மூழ்கிறதுன்னு போட்டுக்கோங்கண்ணா, அது இந்த இடத்துல தோதுவாக இருக்கும். ஏன்னா எஸ்பகு நீந்துகிறதுன்னு படிப்பீங்க, அப்போ அது இதுன்னு உங்களுக்கு உழப்பும். அதனால் மீன் மூழ்கிறது அப்படின்னு போட்டுக்கோங்க. நீந்தி மூழ்குது. சஹல, சஹல அப்படின்னா கனைத்தான், கனைத்தது. நதஹ முட்டினான், தில்மீது மாணவன், அது ஜமலு ஒட்டகம். சஹல கனைத்ததுன்னா எது போடலாம்? ஹிமாருன் கழுதைன்னு போடலாம்ல, அந்த மாதிரி. நத்தக முட்டியது என்ன போடலாம்? ஆடு மாடு, இந்த மாதிரி ஏதாவது போடலாம்ல. முன்னாடி பாருங்கள். அத்தாஜரு வியாபாரி, சக்கா முறையிட்டான், பா விற்றான், பறக்க பறக்க ஒட்டகன் போட்டுக்கலாம். இல்லாட்டி இஸ்மா பயன்படுத்திக்கோங்க. இல்லாட்டி ஃபாயிலானா பறக்கத் பொருந்தினான், அதாவது அருள் செய்தான், அந்த மாதிரினா பெருக்கினான் அடி போட்டுக்கும். அல் மரீது நோயாளி, அல் ஹரூஃபு ஆடு செம்பரி ஆடு, அல் ஹிசானு குதிரை, ஹஃபீது மனனம் செய்தான். கவ்வின் சித்த ஜுமலின் 6 ஜும்லாவையாக்கு. தஸ்தமீலு பொதிந்திருக்கக்கூடிய, குல்லு வாஹிதின் மின்ஹா இதில் உள்ள ஒவ்வொன்று பொதிந்திருக்கக்கூடிய 6 ஜும்லாவாக்கணுமா. மின்ஹா அல ஃபாயிலின், ஃபாயிலின் மீது இதில் உள்ள ஒவ்வொன்று பொதிந்திருக்கக்கூடிய 6 ஜும்லாவாக்கணுமா. வயக்கூனு இருக்கணுமா, ஃபாயில் இருக்கணும். வயக்கூனு இருக்கணும். ஃபாயிலுன் முலாரியன் ஃபி சலாசில் ஊலா, ஆரம்ப 3 ஃபேல் முலாரியான ஃபேலாக இருக்கணுமா. சரிங்களா? ஆரம்ப 3 ஃபேல் எப்படி இருக்கணும்? முலாரியான ஃபேலாக இருக்கணுமா. மாலியன் ஃபி சலாசில் சானியத்தி, இரண்டாவது 3 ஃபேல் எப்படி இருக்கணும்? மாலியாக இருக்கணுமா. மாலி முலாரின்னு யாருக்கையில படிச்சிட்டோம்ல, அதை வச்சு பாருங்க. என்னம்மா தம்ரீனு ஃபில் இன்சாய் இடையில் வரக்கூடிய பயிற்சி. ஹாத்தி கொண்டு வா ஹம்ச ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. மௌதுவஹா அதில் வைக்கக்கூடியதாக 5 ஜும்லாவை கொண்டு வா. ஃபல்லாகுங்கிற வார்த்தை வச்சு 5 ஜும்லா கொண்டு வரணுமா. வஜ்ஜலின் ஆக்கு ஃபல்லாகு, ஃபல்லாகு என்ற வார்த்தையை ஆக்கு ஃபாயிலன், ஃபல்லாகுங்கிற வார்த்தை ஃபாயிலாக்கணும். இப்போ இங்கேயே கொடுத்துருக்காங்களே, ஜரஅ ஃபல்லாஹு விவசாயி விவசாயம் செய்தார், இந்த மாதிரி எகுசுது அறுவடை செய்தார், முன்னாடியே கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரி ஃபரத்துன்னா எலி, எலியை வச்சு 5 ஜும்லா கொண்டு வரணும். இன்னும் அந்த எலி எப்படி இருக்கணும்? ஆக்கணும் ஃபாயிலன், ஃபாயிலாக ஆக்கணும். தம்ரீனு ஃபில் ஏராபி, ஏராபில் உள்ள பயிற்சி. நமூதஜுனா மாதிரி. ஹலர காயிபு வராதவன் வந்தான். ஹலர என்பது ஃபாயிலுன் மாலின், அல் காயிபு என்பது ஃபாயிலுன் மர்ஃபூவுன். எத்தீரு துபாபு ஈக்கள் பறந்தது. எத்தீர் என்பது ஃபாயிலுன் முலாரிவுன், அது துபாபு என்பது ஃபாயிலுன் மர்ஃபூன். இப்படி தான் கொடுக்கணும். இது நமூதஜ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதேமாரி இதை எழுதணும். ஃபால ஃபாயிலுன் மாலின், நகரு ஃபாயிலுன் மர்ஃபூன், சேம் அதே மாதிரி தான். இதை வச்சு இதை எழுதுங்க. ஆரிப் ஏராபிடு ஜும்லத்தைனி ஆத்தியத்தைனி பின்வரக்கூடிய 2 ஜும்லாக்களுக்குமே ஏராபிடு. சரிங்களா? ஃபால நஹ்ரு நதி வெள்ளப்பெருக்கெடுத்தது. எர்பகு தாஜ்ரு வியாபாரி லாபம் அடைந்தார். எழுதுங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும்.